ஸ்ரீகுருப்யோ நமஹ. நன்மை தரும் நரசிம்ம ஜெயந்தி. நரஹா சிம்மம். நரன்னா மனுஷன், மனுஷ உருவமும் சிம்மமுகம் சிங்க முகமும் உடைய ஸ்ரீ நரசிம்ம பகவானுடைய பிறந்தநாள் நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா. பக்த பிரகல்லாதனுக்கு தூணை உடைச்சுண்டு வந்து அனுகிரகம் பண்ணின ஸ்ரீ நரசிம்ம பகவான் தன்னுடைய பக்தர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு தானாக முன்வந்து உதவும் குணம் உடையவர் ஸ்ரீ நரசிம்ம பகவான். இந்த நரசிம்ம ஜெயந்தியானது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இந்த நாளில் எந்த மாதிரி பூஜை பண்ணினா சுவாமியோட அனுகிரகத்தை நம்ம சீக்கிரம் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பூஜை ரூமில் ஒரு பலகையை போட்டுண்டு நரசிம்மர் படம், நரசிம்மர் ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த பலகை மேலே கோலத்தை போட்டுட்டு நரசிம்மர் ஃபோட்டோ வச்சுண்டு தீபத்தை ஏற்றி வச்சுக்கணும். சில பேர் நரசிம்மர் ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவா. அப்படி இருக்கும்போது நரசிம்மர் ஃபோட்டோ வீட்டில் இல்லைன்னா ஒரு தீபத்தை மட்டும் அந்த பலகையில் ஏற்றி வச்சுண்டு வெத்தலை பாக்கு பழங்கள் பானகம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது வெல்லம் கலந்த நீர், வெல்லம் போட்டு ஏலக்காய் சுக்கு அதெல்லாம் போட்டு கலந்து வைத்த நீர், இது பானகம் சொல்லுவா. நரசிம்மருக்கு மிகவும் பிரீத்தியானது. நரசிம்மருக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை செய்வது மிகவும் விசேஷம். ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நரசிம்மர் அக்ஷரமாலா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கப்புறமா ருண விமோச்சன நரசிம்மர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கு. அதை பார்க்காதவா நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்றது மிகவும் விசேஷமானது. அப்படி இல்லை, அவ்வளோ பெரிய ஸ்லோகங்கள்லாம் சொல்றது ரொம்ப சமமாக இருக்கும், தப்பு வந்துடும் அப்படின்னு பயப்படுறவா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யு நமாம்யஹம். இந்த ஸ்தோத்திரத்தை 21 முறை சொல்லி சுவாமிக்கு பிடிச்ச பானகத்தை நைவேத்தியம் பண்ணி வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூரஹாரத்தி காமிச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா சுவாமியோட அனுகிரகம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நரசிம்மர் ஜெயந்தி பூஜையை பண்ணுறதுனால எல்லா விதமான நற்பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும். குறிப்பாக எதிரிகள் இடம் இருந்து நம்மளுக்கு விலக்கு கிடைக்கும். கடன் தொல்லை இருந்தால் நிவர்த்தியாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் இருக்கா மாதிரி இருந்ததுன்னா அந்த தீய சக்திகள்லாம் அழிக்கக்கூடியவர் ஸ்ரீ நரசிம்மர். அதனால் இந்த நரசிம்மர் ஜெயந்தியை யாரும் தவற விடாமல் வீட்டிலிருந்தே எளிய முறையில் பூஜை பண்ணி சுவாமியோட அனுகிரகத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து.